ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காலையில கடலூர்ல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 சிறுவர்கள் இறந்திருக்காங்க இந்த சம்பவத்துல. நிறைய இப்போ காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு காலையில ஒரு பேட்டியில கூட சொல்லும்போது சொன்னாரு, தமிழர் அல்லாதவர்களை வந்து பணியில அமர்த்தினதுனாலதான் இதற்கான நிகழ்வு நடந்திருக்கு. இங்க மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. இந்த இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாருங்க? ஏற்கனவே இது போல ஒரு விபத்து நடக்கும் பொழுது கூட மொழி தெரியாதவர் அந்த முக்கியமான இடத்துல இருந்த காரணத்தினால தான் இந்த விபத்து நடந்தது என்று விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கிறது. அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறார்கள். ரயில் வருகிற நேரத்தில் ரயில் அந்த கதவுகளை மூட வேண்டும். அதற்கு அந்த மொழி தெரிந்து ரயில் எப்பொழுது வருகிறது என்பது தெரிந்து அங்கிருந்து ரயில் நிலையத்திலிருந்து வரும் செய்திகளின் அடிப்படையில் அதை அவர்கள் செய்ய வேண்டும். அது புரியாமல் அவர்கள் இருந்ததினால்தான் அந்த நேரத்தில் ரயில் வருகிற நேரத்தில் அந்த கதவுகளை மூடாமல் அவர் விட்டுவிட்டார். அதனாலே தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த காரணம் என்பது சரியான காரணம். தமிழ்நாட்டிலே இது போன்ற இடங்களிலே தமிழ் தெரிந்தவர்களை, அல்லது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த உள்ளூர் மொழி தெரிந்தவர்களை, அந்த மாநில மொழி தெரிந்தவர்களை போடும் பொழுது விபத்துகளை தடுக்கலாம் என்பது அந்த கருத்தை நானும் உடன்படுகிறேன், ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னால் ஏற்கனவே விசாரணையிலேயே இது தெரிய வந்திருக்கிறது. ரயில்வே துறையே சொல்லி இருக்கிறது, மொழி தெரியாத காரணத்தினால்தான் அவர் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அதனாலே விபத்து நடந்தது என்று. சார், நேற்றுக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயினை தொடர்ந்துருக்காரு. டிஎம்கே எகெயின்ஸ்டாக நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். பாஜகவோட அவர் சேர்ந்ததையும் வந்து சொல்லியிருக்காரு. இதற்கு முன் எப்படி திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தது பற்றியும் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதனால் டிஎம்கே வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறது தான் அவருடைய கமெண்ட்டாக இருக்காரு. இல்லை, நாங்கள் அண்ணாவையோ பெரியாரையோ அவமானப்படுத்தினால் அவர்களை விரட்டி இருப்போம். இந்த மாநிலத்தில் அங்கேயே போய் உட்கார்ந்து அமைதி காத்திருக்க மாட்டோம். நாங்கள் வாஜ்பாய் ஒரு உயர்ந்த மனிதர், நரேந்திர மோடி போல பொய் சொல்லுபவர் அல்ல. அவருடைய கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு என்று இருந்தாலும் கூட நாங்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணியை அமைத்தோம். அந்த நிபந்தனைகளுக்கும் அவர்கள் உடன்பட்டார்கள். அந்த நேரத்தில் தொடர்ந்து ஆட்சிகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவிழ்ந்து கொண்டே வந்த காரணத்தினால் ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க வேண்டும், அதுதான் இந்தியாவிற்கு நல்லது என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு கூட்டணி சேர்ந்தோம். அந்த ஆட்சி நிலையான ஆட்சியாக 2004 வரை தொடர்ந்தது. 1999 2004 வரை 5 ஆண்டுகள் தொடர்ந்தது. இறுதியில் நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். எனவே அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த கூட்டணி, அதுவும் இல்லாமல் எங்களுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அது கூட்டு வைத்தோம். நாங்கள் நிபந்தனை விதித்தோம். இப்பொழுது இவர்கள் நிபந்தனை விதிப்பார்களா? அவ்வளவு தைரியம் இருக்கிறதா அதிமுகவுக்கு? அவர்கள் அச்சத்தின் விளைவு காரணமாக கூட்டு சேர்ந்தார்கள். ஜெயலலிதா சொன்னார், இனி எக்காலத்திலும் நான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று சொன்னாரே, அதை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லவா? எனவே அவர்கள் என்ன வேணாலும் பேசலாம், மிக நல்லவர்கள்.